What are today's appointments? 10 மணிக்கு பாரிஸ்ல இருந்து வர நம்ம கஸ்டமரை மீட் பண்றீங்க. 11 மணிக்கு ஃபேக்டரி சுத்தி பாக்குறீங்க. 3 மணிக்கு இத்தாலில இருந்து வர எக்ஸ்போர்ட்டரை மீட் பண்ண போறீங்க. 6 மணிக்கு ஒரு கலை நிகழ்ச்சியில கலந்துக்க போறீங்க சார். அடுத்து நான் சொல்றேன், பொண்டாட்டி இருக்கு, பொண்ணு இருக்கு, அவங்களோட ஜாலியா பேசி சந்தோஷமா சாப்பிடு, அப்புறம் தூங்கு. 24 மணி நேரம் ஆபீஸ்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குப்பா. நான் சொல்ல வந்தது, இப்போ ஜெர்மனி இத்தாலிக்கு ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறமே, அந்த கம்பெனி இல்லாம ஒரு புது கம்பெனிக்கார கொட்டேஷன் கொடுத்திருக்கான். அவனுக்கு நம்ம ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இதை விட 2 கோடி ரூபாய் லாபம் வரும். நீ என்ன சொல்ற? நோ 2 கோடி ரூபாய்க்காக மேல் கிப்சன், எடி மர்ஃபி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நான் தயாரால. நமக்கு பழைய கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். கஸ்டமர் நினைச்சா கஷ்டம் வரும்பா. 2 கோடி கொஞ்சம் நினைச்சு பாரு. நமக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷங்க தான் முக்கியம். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? ராமுக்கு பணம் முக்கியம் இல்ல, குணம் தான் முக்கியம்னு சொன்னேன்ல. இப்ப வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? வாங்க. உன் கூட வர மாட்டேன், போடா. அப்ப நான் இங்க இருப்பேன். போடா. டேய் டோனி தலையா, இந்த லண்டனுக்கு சரக்கு அனுப்பிச்சுமே அந்த ஃபைல் எல்லாம் எங்கடா? ஆபீஸ் ஃபைல்ல இருக்க எடுத்து போங்க. டேய் என்ன நீ ரொம்ப தான் சலிச்சுக்கிற? அது இல்லண்ணே, தில்ரூபா வராம போர் அடிக்கணே. அவ வந்தா மட்டும் உங்ககிட்ட சிரிச்சு பேசி அப்படியே பல்லாங்குழி விளையாடுவாங்க. அதுக்கு இல்ல, நானும் தில்ரூபாவும் ஆடிப்பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது இல்ல? இம்பாசிபிள். அவ உங்ககிட்ட பேசவும் மாட்டா, சிரிக்கவும் மாட்டா. அவ என்கிட்ட தான் பேசுவா, என்ன பார்த்தா சிரிப்பா. அதெல்லாம் கிடையாது, என்ன பார்த்தா சிரிப்பா. இல்ல, என்ன பார்த்தா சிரிப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து தில்ரூபா எனக்கு 2 பிஸ்கட் வாங்கி கொடுத்தா. உங்களுக்கு வாங்கி கொடுத்தாளா? அவ தினம் வரும்போது கேட்டு கிட்ட ஒரு நாய் படுத்திருக்கும். அந்த நாய்க்கு 2 பிஸ்கட் போடுறது பழக்கம். நேத்துக்கு அந்த நாய் மிஸ் ஆயிடுச்சு. அந்த பிஸ்கட்டை இந்த நாய்க்கு போட்டான். ஓ மேரே தில்ரூபா. என்ன பார்த்தா சிரிச்சா? அவ என்ன பார்த்தா சிரிச்சா? என்ன இங்க சண்டை? எல்லாம் ஒன்னாலதான். வா உட்கார். நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப அவன் டவுட் பண்றான், அவன்கிட்ட சொல்லு. அம்மா அப்பா இல்லாத என்கிட்ட நீங்க 2 பேரும் போட்டு இவ்ளோ பாசம் காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி நான் கவலைப்படல. அவன் என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன், என்ன ரேஞ்சில வச்சிருக்க, அத சொல்லு. சொல்லுமா. என் உடம்புக்கு முடியாதப்போ டாக்டர் கூட்டிட்டு வந்து என் உடம்ப பாத்துக்கிட்டீங்க. வாடகை கொடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டப்போ வாடகை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துறீங்க. அதனால உங்களை என்னோட அண்ணங்கிற ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். தம்பி, ஹார்ட் அட்டாக் வந்துற போது கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளி உட்காருடா. என்ன ரேஞ்சில வச்சிருக்க சொல்லு. 1 வருஷமா நல்ல துணிமணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் எனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தீங்க. கடனை அடைக்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது நீங்க தான் அந்த கடன் எல்லாம் அடைச்சீங்க. அதனால உங்களை என் அப்பா ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, நிஜமாலுமே எனக்கு வந்துருச்சுடா. தங்கச்சி, இப்பதாம்மா என் வகுத்துல பாட பார்த்தேன். என்ன அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிடுங்கண்ணே. சரி, இனிமே இந்த வீட்டுல சாப்பிட எனக்கு பிடிக்கல. ஏண்டா உனக்குடா? எனக்கு தான். டேய் துப்புடா. ஏண்ணே, என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? உன் சமையல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உன் புருஷன் நடவடிக்கை தான் எங்களுக்கு பிடிக்கல. ஏ, அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? அட, நாட்டுல நாய் நரி எல்லாம் தப்பு பண்ணுதுமா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, உன் புருஷன் தாறுமாறா தர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. தப்பில்லையே. எதுக்கு சொன்னாங்க? பசின்னு வந்தா ஒரு வேளை சோத்த போடு, அழுகிற புள்ளைக்கு பாலை வாங்கி கொடு, குடியிருக்க வீடு இல்லைன்னா குடிசையாவது கட்டி கொடுன்னு சொன்னாங்க. அதுதான் தர்மம் தலை காக்கும். உன் புருஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கான். நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா? எனக்கு உடம்புல எரியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. என்னங்க அவங்க சொல்றது உண்மையா? 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி தர்மம் பண்ணீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அங்க என்ன பார்வை? அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கார் வாங்கணும்னு சொன்னா, அவன் கையில வேற காசு இல்லையா, அதான் காசுக்கு பதிலா காரா வாங்கி கொடுத்துட்டேன். இல்ல பிரியா? மம்மி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு என்னோட 2 வீலர் ஒருத்தன் கார் மேல மோதி அது ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ஆள் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? உனக்கு பணத்தோட வேல்யூ தெரியுமா, இந்த காரோட விலை தெரியுமான்னு கேட்டா. அவன் கேட்ட சரிதானே? மத்தவங்கள பார்த்து கேட்டிருந்தா சரிதான். ஆனா தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரர் மிஸ்டர் ராம் சுந்தரோட only daughter பிரியா பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா? நான் யாரும் தெரிய வேணாம். அதனாலதான் அவனோட காரை சுக்கு நூறா உடைச்சு டாடி கிட்ட புது கார் வாங்கி கொடுக்க சொன்னேன். டாடி ஓகேன்னு சொல்லிட்டாரு. That's it. நல்ல வேளை நீ மோதினது காரா போச்சு. இதுவே ரயிலா இருந்திருந்தா? ரயில்ல என்ன பெரிய லபடபாவா? தீ வச்சு கொளுத்துருவேன். அடச்சி சும்மாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு திமிராவா பேசுற? என்னதான் உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, பொறுப்பா நடக்க பழகிக்க. கோச்சுக்காத மீனாட்சி. பிரியா ஏதோ விளையாட்டுமா செஞ்சுட்டா. இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வாட் பிரியா? சும்மா இருங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லந்தா. இனிமே அவ காலேஜுக்கு போனாலும் சரி, இல்ல வேற எங்க வெளியில போனாலும் சரி, நடந்தே போகட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். வாட்? நான் நடந்து போறதா? டாடி, இத கேட்டு நீங்க சும்மாவா இருக்கீங்க? சாரி பிரியா,
ஹோம் மினிஸ்ட்ரி. எனக்கு தெரியும், நீங்க எப்பவுமே அம்மா பக்கம் தான். சரியான லபடபா. மாப்பிள, இன்னைக்கு உனக்கு ஜெயம் தான் போ. அட போங்க மாமா, மெட்ராஸுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. தினைக்கும் வீடு விட்டு கிளம்பும்போது இதே தான் சொல்றீங்க, ஒன்னும் ஆகலையே. சினிமாவில் நடிக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? நான் கதாநாயகனா நடிக்கணும்னு மெட்ராஸுக்கு வந்து வருஷம் 30 ஆச்சு, இன்னும் முடியல. ஆனா உன்னை ரஜினி ரேஞ்சுக்கு நான் கொண்டாந்து பார்க்காம நான் விடமாட்டேன். அப்புறம் இன்னைக்கு ப்ரோகிராம் 10 மணிக்கு ஏவிஎம் சரவண சாரை பார்க்கணும், 11 மணிக்கு டைரக்டர் பி வாஸ் சாரை பார்க்கணும், 12 மணிக்கு தயாரிப்பாளர் கேஆர்ஜி சாரை பார்க்கணும், 1 மணிக்கு பசிக்குது மாமா. நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்பிள. இன்னைக்கு சனிக்கிழமை நாள் பெருமா கோயில்ல புளிச்சோறு கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்கல்ல. போலாமா? தங்கச்சி கொஞ்சம் ஊட்ட பாத்துக்குங்க. வீடே எங்களுது, நான் வீட்டை பாத்துக்கணுமா? சாந்தாமணி, ஐயோ, எங்க வீட்டுக்காரர் வராரு. எந்த வீட்டுக்காரரு? எந்த வீட்டுக்காரரா? இந்த வீட்டுக்கு அவர்தான் வீட்டுக்காரரு, இந்த அம்மாவுக்கு அவர்தான் வீட்டுக்காரரு. வந்த வரட்டுமா, அதிகம் இப்படி பயப்படுறீங்க? வந்தா வரட்டுமா? மாப்பிள, வாடகை கொடுத்த வருஷம் 2 ஆச்சு. கண்ணுல சிக்கனா எலும்புலாம் நொறுக்கிடுவான். மாமா, அடேங்கப்பா, ஹோட்டல்ல ஆமா மடேன்னு சொல்லி கொடுத்தா இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுது. அப்பா, காலங்காத்தால கதவை மூடிட்டு கம்பி நீட்டிட்டானுங்களா? டபார் சாந்தாமணி, ஏதோ உங்க ஊர்காரங்களாச்சேன்னு 2 வருஷமா வாடகை கேட்காம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அவங்கள கதற கதற மடக்கி, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. வாயா மந்திரி மயில் வாகனம், எங்க வந்த? ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். மக்கள் சிக்கல்ல மாட்டினா மந்திரி கிட்ட சொல்லுவாங்க, மந்திரிய சிக்கல்ல மாட்டிட்டா அதாங்க உங்ககிட்ட சொல்லலான்னு. உட்காரு. இந்த பாலம் கட்டினதுல ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சாங்க. ஓ, இந்த விஷயம் எப்படியோ அந்த உழைப்பாளி பத்திரிக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. போட்டோ சந்தர்ப்பம் சாட்சின்னு வச்சு மிரட்டுறான். நாளைக்கு காலையில பத்திரிக்கையில வேற இந்த மேட்டர் வந்துரும் போல இருக்கு. இப்ப என்ன பண்ணலான்ற? அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடுங்க. எப்போ? டி நகர்ல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வழியா மவுண்ட் ரோட்ல இருக்க அவன் ஆபீஸ்க்கு போவாங்க. வெள்ள மாருதி வேன், நம்பர் TN04B4073. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இதுல இருக்கு, நான் வரேங்க. அப்பா, இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிட்டேன். சிச்சி, நீ சின்ன பையன். இந்த விஷயம் கிங் மேக்கர் கிருஷ்ணனால தான் முடியும். தேனாம்பேட்டை சிக்னல். I like your driving very much. Thank you, father. My son. கார் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுடு. ஈவினிங் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. ஓகே ஃபாதர். மாப்பிள, டிக்கில் உட்கார்ந்து வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. நீ எப்படி டிக்கில ஏறின? ஃபாதர் கார்ல ஏறினாரல்ல, அப்பவே நான் டிக்கில் உட்கார்ந்துட்டேன். மாப்பிள, இப்போ உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கிற. இதெல்லாம் ஃபாதர் எடுத்து கொடுத்தது. அமெரிக்காவுல கார் டிரைவருங்க எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற? சரி சரி, வண்டி எடு. நீ எங்க? டைரக்டர் பாரதி ராஜா சார் பார்க்கணும். ஐயா சாமி, எனக்கு நடிக்கிற ஆசையே இல்ல, நீ ஆளை விடு. அப்போ ஒண்ணு பண்ணு, நானா போய் பாக்குறேன், வண்டியில் கொண்டு போய் விட்டுரு. பாருங்க வா, பல்ல ஒண்ணு உனக்காக நிறைய பஸ் விட்டுருக்காங்க, அதுல ஏறிப்போ. ஓயா, குட் ஃபார் நதிங். ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப். எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீங்க? என்னோட புது வண்டி லபடப் ஆயிடுச்சு. கேன் யூ கிவ் மீ a lift? ஓஎஸ், தாராளமா. ஓ, தேங்க் யூ சார். என்ன டிரைவர்ல டிராப் பண்றீங்களா? ஓ ஷூர், வெல்கம். How nice of you.
ஒண்ணுமே பேசாம வரீங்க? ஐ அம் பிரியா. ஐ எம் ரமேஷ். கார் உங்கள்தா? ஃபாதர் கார். உங்க அப்பா காரா இருந்தானே, உங்க காரா இருந்தானே, ரெண்டும் ஒண்ணுதானே? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது நான் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்ப போறீங்க? ரமேஷ், சும்மா சொல்லக்கூடாது. யூ லுக் வெரி ஸ்மார்ட். சும்மா போய் எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். தேங்க் யூ. வாங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். என்ன சாப்பிடலாம்? உங்க இஷ்டம். இல்ல, நீங்க சொல்லுங்க. காஃபி. காஃபியா? அது அன்டைம்ல நான் எதுவும் சாப்பிடுறது இல்ல, அதான். ஓ, நோ ப்ராப்ளம். நீங்க காஃபி ஆர்டர் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். வந்துருவீங்கல்ல? இல்ல, இப்ப வந்துடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஏண்டா பொறுக்கி நாயே, போனா போகுதுன்னு ஃபாதர் கிட்ட டிரைவர் வேலை வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மூடுறா வாய. 3 வேளை சோறு திங்க பக்கு இல்ல, காக்காக்கி வச்ச சொத்த களவாடுற கசமான நீ. ஏண்டா டிரைவர் வேலையில சேர்ந்து இன்னும் 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு பொண்ணையே தள்ளிட்டு வரியா? கார் சாவியை கொடுத்ததுக்கே இந்த மாதிரி எல்லாம் செய்யறியே, உன் கையில ஒரு பங்களா சாவியை கொடுத்திருந்தா என்னென்ன செய்வ நீ? சார், புரியாம பேசுறீங்களே. அந்த பொண்ணு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, லிஃப்ட் கேட்டுச்சு, லிஃப்ட் கொடுத்தேன். என்னனோ பேசிட்டு இருக்கீங்களே. அந்த பொண்ணு உன்னை லிஃப்ட் கேட்டுச்சு? ஆமா சார். அப்ப அடிக்கடி லிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இரு, அப்பதான் வாழ்க்கையில நீ லிஃப்ட் ஆக முடியும். அவளை யாருன்னு நினைச்ச? யாரு? யாரு? தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரர் மிஸ்டர் ராம் சுந்தருடைய ஒரே டாட்டர். ஏய், நீ மட்டும் அவளை மடக்கிட்டேன்னு வச்சுக்க, நடமாடும் ரிசர்வ் பேங்கையே மடக்கிட்டா மாதிரி அக்கௌண்டே இல்லாம பணம் அப்பப்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம். கறக்கிற வரைக்கும் ஒட்ட அவளை கறந்துரு. இதெல்லாம் பாவம் இல்லையா? இதுல என்ன பாவம் இருக்குது? அப்படியே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிடலாம். அப்படின்னா நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணும். என் கோட்டு சூட்டு கார் இதெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கிட்டா சார். உன்னை பார்த்து அவ மயங்கிட்டா? ஆமா சார். அது போகட்டும், வீட்டுக்காரனா இருக்கிற என்ன வேற எதுவோ ஆக்க பாக்குற. பரவாயில்ல, தபார், நீ எனக்கு வாடகை பாக்கி 10,800 ரூபாய் 75 பைசா. இந்த ஜென்மம் பூரா நீ உடைச்சாலும் உன்னால திருப்பி கொடுக்க முடியாது. போனா போகுது, உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த பொண்ணை மடக்கிடு, அது மூலமா வசூல் பண்ணிடுறேன். என்ன சாப்பிட போற? 2 காஃபி. பணம் வச்சிருக்கிறியா? எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாயா? 10 ரூபாய்க்கு இங்க மெனு கார்டு தூரக்கேந்து ஒரு தடவை பாத்துக்கலாம், அவ்வளவுதான். மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு. காபி சாப்பிட பொண்ணை வேற கூட்டிட்டு வந்துட்டான். கவலைப்படாத, என் கணக்குல 2 காபி கொடுக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. கோ ஹெட், அபிக்கிடு. ப்ளீஸ் சிட் டவுன். ஏ பேர, 2 காஃபி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நின்னுட்டே இருக்கே, போமே. எஸ் சார். மேடம், இன்னைக்கு நீங்க எந்த கார்ல வந்தீங்க? இன்னைக்கு என் கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இவர் கார்ல வந்தேன். என்னது? இவரு உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாரா? அடேங்கப்பா, அப்படின்னா இந்தியாவிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச அதிர்ஷ்டசாலிங்க நீங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா, டாட்டாவோட பொண்ணு இவரை லிஃப்ட் கேட்டுச்சு, நோன்ட்டாரு. பிர்லாவோட பொண்ணு டைம் என்னன்னு கேட்டுச்சு, வாய திறக்க மாட்டேன்ட்டாரு. அவ்வளவு கிட்ட கேட்டுக்குங்க, தூரக்க வாங்க. உலக அழகி இன்னைக்கு யாருங்க? ஐஸ்வர்யா ராய். அவங்களா? அந்த ஐஸ்வர்யா ராய் இவர் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சது. மாட்டேன்னுட்டு இவர் தன்னுடைய ஐஸ்கிரீம் மட்டும் தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டாருங்க. இவரு இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து காபி சாப்பிடுறாருன்னா அடேங்கப்பா, எனக்கு புல்லரிக்குதுங்க உடம்பெல்லாம். ஏதோ வேணும்னு ஆர்டர் பண்ணீங்களே. காஃபி. எஸ், காஃபி இதோ கொண்டு வரேன். காஃபி, காஃபி, காஃபி. தேங்க் யூ. என்ன வெறும் காஃபி கொண்டு வந்திருக்கீங்க? பில்லு? பில்லா? ஏன் சிரிக்கிறீங்க? மேடம், திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்கலாம், திருப்பதிக்கே லட்டு கொடுக்கலாம், ஆனா ஹோட்டல் ஓனருக்கே பில்லு கொடுக்க முடியுமா? ஓனர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவரால எப்படி சொல்ல முடியும்? நான் இல்ல சொல்லணும். இந்த ஹோட்டல் மட்டும் இல்லீங்க,
கார் துடைக்கிற துணி, ஹோட்டல்கள், கார்கள், அவருக்கு இருக்கிற சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு செங்குத்தா அடுக்கி அது மேல ஏறி நின்னு பார்த்தா எல்ஐசி பில்டிங் குள்ளமா தெரியும்னா பாத்துங்களேன். You enjoy yourself. Okay. See you later. Excuse me? I am sorry. ரெண்டு ஷாப்பா இருந்ததா மாத்தி எடுத்துட்டேன். No problem. அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். நீங்க டேய் பேராடா வச்சிருக்கிற பிச்சை பெருமாளா எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கள்ள நோட்டு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய் நான் தொழில் செய்ய சொன்னேன், கள்ள நோட்டு அடிக்கிறதுல ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன் தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும், நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள என்னடா வச்சிருக்க? என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன புணமா நடமாடுறியா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. அட விடுங்க. பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா? சார் ஒண்ணு அவன பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க சார். நடு ரோட்ல பட்டப்பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்த் மேல ஏறித்தான் நிப்பாங்களா? சார் பொட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாளா இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டேன் சார். நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார். அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடும் சார். டோன்ட் வரி, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன். ஹெல்ப் மீ. யா. பொணத்துக்கு வெடி வச்சிருக்காங்க. ஏன் பொணத்துக்கு வெடி வைக்கிறாங்க? சரியா சாகலன்னா கடைசி அந்த வெடி சத்தத்துல செத்து போயிருவான்ல, அதுக்கு தான். வெட்டியே தரையா சார்? கடமை இல்லைங்க, கரெக்டா இருக்கீங்க சார். தட் இஸ் பிச்சை பெருமாள். கஞ்சா முதல்ல கள்ள நோட்டு, இப்ப கஞ்சாவா? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார். மறுபடியும் அந்த பேரை சொல்லாத, யூ அண்டர் அரெஸ்ட். உனக்கெல்லாம் கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும். வெயிட், என்ன சொன்னீங்க? கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும். 1 2 3 4 5 6 7 எண்ணிட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டெப்போவா? வர்றேன் வர்றேன் வர்றேன். அண்ணே இது ரொம்ப ராசியான இடம். ஜெயிலியாவது ராசி பாக்குறது விடுறா மொட்டை போடா. அண்ணே இங்க ஒரு வாட்டி வந்தா ரெண்டாவது வாட்டி வந்தே தீரணும்னே. ஏன் ஜெயில் கதவுல காந்த தொட்டி இழுக்கிறாங்களா? அது இல்லங்கண்ணே, 2 வாட்டி வந்ததுக்கே நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களே. நாங்க எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? நீ எத்தனை வாட்டி? நான் 5 வாட்டி. நான் 7 வாட்டி. நான் 9 வாட்டி. 18 வாட்டி. நிறுத்துங்கடா, இது என்ன சபரிமலை ஐயப்பன் கோயிலாடா? 2 வாட்டி வந்தா கன்னிசாமி, 18 வாட்டி வந்தா குருசாமி. அப்ப நான் 2வது இடம் வந்திருக்கேன் கன்னி திருட, 18வது இடம் வந்தா குரு. இதுதான் ஒரிஜினல் கட்டப். ஏய் ஐயாடா, நானே தான். ஏண்டா நாட்டுல தான் உன் தொல்லை தாங்க முடியல, காட்டுக்கு வந்த இங்கே வந்துட்டியா? உங்க அப்பா எங்க அப்பனை பழிவாங்க துரோகத்துக்கு நீ எங்க போனாலும் வருவேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. டேய் ஸ்டாப் இட். ஃபிளாஷ்பேக்கா? அது எப்படி தெரியும்? அதான் மேல பாக்குறீங்க, எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கோம். ஏண்டா உன் மூஞ்சிக்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் ஒரு கேடா? டேய் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்றா. இது விஸ்வலா சொன்னா தான் எபிட்டா இருக்கான். ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சொல்லி தொலைடா. தினத்துக்கு மட்டும் சொம்பு. நான் காலைல ஒர்க்கா போயிட்டு வந்தேன்ல, மறக்காதுக்கு சொம்பு. அது இல்லைங்க, இது குடிக்கிறதுக்குங்க. ஓ, குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்டுல ஒரே சைஸாக்கு. குடு. என்ன வழக்கு? உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிற நம்ம அம்மனோட நகைய இந்த சுந்தரம் போய் திருடிட்டானுங்க. என்றா சுந்தரம்? அவன் சொல்றது நெசமா? என்றா கேக்குறல்ல, அம்மன் நகையை திருடினியா? சுந்தரம், என்ற மானத்தை நீ தான் காப்பாத்தணும். என் சொந்த செலவுக்காக அம்மன் நகை எடுத்து வித்து போட்டேன்.
நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க. சாதி என்ற கட்டு இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க. சுந்தரம், இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மறுவாதை எல்லாம் போயிடும். நீதான் காப்பாத்தணும். நான் எப்படியே காப்பாத்த முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு திருநேன்னு ஒத்துக்கடா. நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சிருக்கேன். சுந்தரம், இந்த 2 கையை 2 கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி 2 ஒத்துக்கடா. ஆண்டாமே அப்படிலாம் சொல்லாதீங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலாங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க, நான் ஒன்று விட்டு உப்பு தின்னவேன். வீட்டுக்கு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா ஒண்ணு அழித்துக்க சொன்னது? சரிங்க நட்டாமே, உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்குறேங்களுக்கு. ஒத்துக்கடா. என்ன சுந்தரம், அட கம்மன் இருந்தா அப்படி நீ தானே திருண்ண? ஆமாங்க, நான் தான் திருடிப்பிட்டுங்க. குத்தம் செஞ்சவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டா அது சும்மா விட்டுற முடியுமா? அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்னடா மதிப்பு? அம்மன் நகையை திருடுனது மன்னிக்க முடியாத குத்தம். அதனால சுந்தரத்துக்கு திருடங்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனே அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பழகக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. இது அநியாயம், இது அக்கிரமம். இது நம்பிக்கை துரோகம். இந்த பாவங்களை சும்மா விடாது. இந்த பாவங்களை சும்மா விடாது.